நான் மட்டும் இல்ல, என் கூட பிறந்த 5 சகோதரர்களும் நாங்க இருக்கிற இது நான் சொல்லி ஆகணும். நாங்க இருக்கிற வீடு மேற்புத்தாங்கல் கிராமம். அந்த கிராமத்துல நாங்க 8 சென்ட் இடம் எங்களுக்கு சொந்தமான இடம். அம்மா அப்பா சம்பாதிச்ச இடத்துல நாங்க இருந்தோம். எங்க இடத்து பக்கத்துல சாம்பர் இடத்து பக்கத்துல மறந்து எம்எல்ஏ சுதர்சன் சம்பந்தியோட இடம் இருக்குது. அதுல ஒரு 40 சென்ட் இடம் புறம்போக்கு இடம். அந்த இடத்த வந்து நாங்க மாடு வண்டி வச்சிருக்கும் போது மாடுலாம் கட்டி வச்சிருந்தோம். ஒரு நாள் திடீர்னு அந்த ஓனர் வந்து அந்த நாயுடு சமுதாய சார்ந்த ஒரு பண்ணாரு, ஏன்பா எங்கெல்லாம் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு எங்க அம்மா பழத்தை எடுத்துட்டு அந்த காவல்துறை வந்து காம்பவுண்ட் போட்டு அந்த இடத்த எங்களுக்கு ஒண்ணுமே புரியல. எப்ப இடம் நம்மளுக்கு இது மாதிரி இது நாங்க 5 புள்ளிகளை பத்தி ஒரு இடம் இல்லையான்னு சொல்லிட்டு அம்மா நான் சொன்னாங்க, எப்பா இது மாதிரி பூந்தமல்லி அண்ணங்களை போய் சொல்ல போனாங்க. அங்க போய் பார்த்தா அப்பெல்லாம் போன் தொடர்புல சைக்கிள்ல போய் பார்த்தா அவர் இல்ல. நேரா சைக்கிள் எடுத்து நான் நேரா அண்ணன் வீட்டுக்கு போயிட்டேன். சைக்கிள்லயே போயிட்டு அண்ணன் போயிட்டு அண்ணா இது மாதிரி தம்பி யாரு பான்னு கேட்டார். அண்ணன் இருக்காரு. நாங்க போய் நேரா போய் பார்த்தேன். அண்ணா வணக்கம் அண்ணா பாப்பா அண்ணா இது மாதிரி நான் வீரமணி நம்ம சித்துவா பையனா இது மாதிரி வீடு பிரச்சனை இது மாதிரி இடம் இது மாதிரி பண்ணிட்டாங்க. யாரு என்ன இது மாதிரி சீனிவாசன் ஒருத்தர். சரி நீ போ வரேன்ட்டாரு. நான் இவ்வளவு கஷ்டப்பட்டு அண்ணா ஒரே வார்த்தை நீ போ வரேன்றாரு. எங்க ஆனா மோட்டல் பேசுறேன் வீடு. சரி நீ போன்றாரு மறுபடியும். நான் அங்கே நின்றப்ப நீ போப்பா நான் வரேன் போன்ட்டாரு. சைக்கிள்ல நான் வந்து இங்க நிக்கிறதாங்க 2 கார் இங்க இருக்குது. 2 காரு ஒரு 5-6 பேர் இங்க இருக்கிறாங்க இடத்தாண்ட. நான் வந்து அப்பா அம்மா எல்லாம் உட்கார வச்சு அண்ணன் உட்கார வச்சு அண்ணன் வந்துருக்காரு இங்க இடத்தாண்ட. நான் சைக்கிள் வந்து லேட் ஆகி போச்சு. நான் என்னமா இந்த இடத்துல காட்டுறாங்க அம்மா ஒவ்வொன்று ஆயிராங்க காலில் வந்து. ஆனா இது மாதிரி நான் இது மாதிரி தலைவரு அப்படி அம்மா அந்த கூப்பிட்டு அந்த ஆளு கூடுவாங்க. காவல்துறை ஒரு 5 பேர் இருக்கிறாங்க. அந்த ஓனர் இருக்கிறாரு. இந்த இடம் யாருதுண்ணா? இது புறம்போக்கு இடம். புறம்போக்கு இடம் மண்ணின் மந்திரம் நாங்க தான். இந்த இடம் எங்களுக்கு சொந்தமான இடம். நீ எப்படியா வருவ? இந்த இடத்த இப்பவே நீ காலி பண்ணிட்டு போனோம், இல்லைன்னா உன்னை தொலைச்சிடுவேன்னு சொல்லிட்டு வான் பண்றாரு அவனை. எங்க குடும்பத்தில் இருக்கிறவங்க எங்க ஊர்ல இருக்கிறவங்க அத்தனை பேர் அண்ணன் பார்க்கணும் சந்தோஷம் எல்லாம் கும்பலே நிக்குதுங்க. அவன் வாங்க அந்த காம்பவுண்ட் கல்லும் அந்த காவல்துறையும் எங்களுக்கு காவலா இருந்து அந்த இடத்த காம்பவுண்ட் பண்ணி கொடுத்தாரு. இதை நான் வாழ்நாள் மறக்க மாட்டேன். அந்த இடம் தான் இன்னைக்கு நாங்க எல்லாம் 5 புள்ளிகள் 5-8 சென்டா நாங்க வாழ்ந்து இருக்கிறோம். வீடு கட்டி வாழ்ந்து இருக்கிறோம். நாங்க அண்ணன் வாழ்நாள்ல எங்களுக்காக நான் ஒரே முறை பார்த்துட்டு ஒரே பேர் சொன்ன நீங்க வந்து அவன் மிகப்பெரிய ஒரு தொழில் அதிபரை இந்த இடத்துல நீ மறந்ததோட இந்த மறந்து நீங்க வரவே கூடாதுன்னு சொல்லி அவன் வான் பண்ணி அவன் எடுத்த அந்த காம்பவுண்ட் கல்லையும் அந்த காவல்துறை எங்களுக்கு காவலா இருந்து அந்த இடத்த போட்டு நீங்க நாங்க எல்லாம் குடியிருந்து எல்லாம் வாழ்ந்து வரோம். இதை நான் என்றைக்கும் நாங்க மறக்க மாட்டேன். அவர் வாழ்நாள்ல கிட்டத்தட்ட 3.5 மணி நேரம் மேற்புத்தாங்கல் கிராமத்துல வந்து காலை வச்சாரு. இன்னைக்கு ஒரு 50 குடும்பம் எங்க குடும்பம் சேர்த்து வளர்ச்சியா இருக்கிறோம். அவர் வாழ்நாள்ல எங்கெங்கெல்லாம் போய் அவர் காலை வச்சாரோ அந்த இடங்கள் எல்லாமே சுபிட்சமா எல்லா பிரச்சனையும் தீர்ந்து மக்கள் சந்தோஷமா வாழ்ந்தாங்க. இன்னொரு சம்பவத்தை நான் சொல்ல விரும்புறேன். இன்னைக்கு நாங்க இருக்கிறோம். அண்ணன் இறந்த அப்புறம் அந்த இடத்த சொல்ற அந்த இடத்துல அண்ணன் இறந்த அப்புறம் இறந்த ஒரு மாதத்துக்கு அப்புறம் திடீர்னு மறுபடியும் அந்த சம்பந்தப்பட்ட அந்த நாயுடு சமுதாய சார்ந்தவர் வந்து இல்ல போலீஸ் வச்சு மறுபடியும் ஒரு எஸ்பி இருந்து ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்து இடத்த ஆக்கிரமிப்பு பண்ணிட்டாங்கன்னு வராரு. அன்னைக்கு இளம்புரட்சியாளர் வந்து அண்ணா இது மாதிரி பிரச்சனை ஆயிடுச்சு அண்ணன் வரும்போது சொல்லிட்டு போயிட்டான் மறுபடியும் வந்து டிஸ்டர்ப் பண்றான்னு சொல்லும்போது உடனே அந்த அண்ணனுக்கு தொடர்பு கொண்டு அந்த சாம்பர் ஓனருக்கு போன் பண்ணி அண்ணன் இருக்கும்போது சொன்னீங்க பேச்சு மாத்தி பேசாதீங்க, அண்ணன் சொல்லுவாரு நாங்க செஞ்சு கேட்டுருவோம், இன்னொரு முறை இந்த இடத்தாண்டி வரக்கூடாதுன்னாரு. அதுக்கப்புறம் எல்லாம் நாங்களும் பங்கு பிரிச்சு எல்லா ஆளுக்கு ஒரு வீடை கட்டி நீ சந்தோஷமா ஆனந்து இருக்கோம். இல்ல ஒரு 2 ஆண்டுக்கு முன்னாடி ஒரு தொழில் மதுரையில முன்னாள் சிஎம்க்கு முக்கியமான நண்பர் அவர் எங்க வீட்டுக்கு வந்தாரு. வந்துட்டு வீட்டுக்கு வரும்போது இரவு 2 மணி ஆகி போச்சு. ஒரு வெளியில போயிட்டு வந்தாங்க. சாப்பிடும் போது வீட்டுக்கு வந்து இப்படி பாக்குறாரு, ஏன்பா என்னப்பா கோயம்புத்தூர் மில் அதிபர் மாதிரி வாங்குறீங்க, இதுக்கெல்லாம் போய் மூர்த்தியார் இங்க பிறந்தால் தான் நீங்க இப்படி வாழ்ந்து நிற்கிறீங்க. அவரு பிறந்தது இந்த மாவட்டம் இந்த மக்களுக்கு எல்லாம் மிகப்பெரிய கொடுப்பன. நீங்க இந்த வாழ்க்கை வாங்குறீங்கப்பா, அந்த சைடுல மக்கள் எவ்வளவு கஷ்டப்படுறாங்க தெரியுமா, மூர்த்தியாரை நீங்க மறக்கவே கூடாதுப்பா அப்படின்ட்டு மாற்று சமூகத்தை சார்ந்தவர் அரசியல் மிகப்பெரிய விஐபி. அவர் சொல்றாரு, எப்பா இந்த பகுதியில் வர பாக்குற மக்கள் எல்லாம் அவ்வளவு சுபிச்சமா இருக்கீங்க, இதுக்கு எல்லா காரணம் ஒரே ஆளு அண்ணன் மாவீரர் போயார் தான் சொல்லும் போது எனக்கு ரொம்ப